ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோழி சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல உங்கள்கிட்டலாம் சாரி கேட்டுக்கிறேங்க. கொஞ்சம் என்னோடய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையில் இருந்ததுனால உங்களுக்கு கருத்துக்கள் பரிமாற முடியல. இப்போ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியமாயிடுச்சு இல்லைங்களா? எப்படியோ நமக்கே தெரியாமல் அந்த ஜங்க் ஃபுட்டு அப்படிங்கிறது நம்ம வீட்லேயும் நம்ம சாப்பிட்ற பிளேட்லேயும் நம்மளையும் அறியாமல் அது நுழைஞ்சிருச்சு. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி தடுக்கிறது அப்படின்னா, முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் அதுக்கு அவைலபிளாக இருக்கணுங்க. நம்ம குழந்தைகள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் மெனக்கிடணும். இது என்னோட கருத்து. நிறைய பேர் இதை ஏற்றுக்கணும். அதாவது சில சமயம் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் யதார்த்தம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க. சரிங்களா? அப்போ பேரண்ட்ஸ் முதல்ல நம்ம வெளியில் வாங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். நம்ம மெனக்கெடல் கொஞ்சம் வேணுங்க நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக. ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும், நல்லா ஒரு கல்வி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, எதிர்காலத்தில் அவங்க 4 பேர் மெச்சுற மாதிரி வாழணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா நானே அப்படி தான் யோசித்து என் குழந்தைகளை வளர்த்தேன். அதனால் சொல்கிறேங்க. இப்போ அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும், நல்லா இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் முக்கியமானதை நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்கிறதில்ல, நம்மளும் அதை கவனிக்கிறதில்ல. ஏதோ காலையில் அவசர அவசரமாக சாப்பிட்றோம், கிடைக்கிறத சாப்பிட்றோம். அதில் என்ன சத்து இருக்குது, என்ன சத்து இல்லை, அதை யாருமே இப்போ கவனிக்கிறது இல்லைங்க. அது கவனிக்கக்கூடாதுன்னு இல்லை, கவனிக்க நேரம் இல்லை, யாருக்குமே நேரம் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம எப்படிங்க இதை சரி பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட இருக்கிற வேலைகளில் நான் இதை யார் மனசையும் சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. இதை செஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனை நம்மளாலவே நல்லபடியாக நகர்த்திட்டு போக முடியும். அதனால் சொல்கிறேன். நம்ம என்ன முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஒரு கார்ப்பரேட்டுக்கு போகிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதுக்காக நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி முடித்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோம். லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும். காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கணும்னு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு மியூசிக்கை கேட்டுட்டு அதுக்காக நம்ம மெனக்கிடுறோம் இல்லைங்களா? எதுக்காக? நம்ம மேலிடம் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரியாக செய்யணும். செய்யலை அப்படின்னா நம்ம இன்னும் பின்தங்கிடுவோம். நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்காது, நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காது, நமக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, போனஸ், எக்ஸட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காம போயிடும். அந்த ஒரு மனசில் நம்ம பயம் இருக்கிறதுனால நம்ம அந்த வேலை எப்படியோ நம்மளால் முடியல, நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினச்சாலும் அதை ஆனால் நம்ம செஞ்சு முடிச்சுருவோம். எப்படியோ ஒன்று செஞ்சு முடிச்சுருவோம். முடியாது நம்மளே நினைப்போம். ஆனால் நம்மளே செஞ்சு முடிச்சுருவோம் அந்த வேலையை. அப்போது ஒரு வேலை, பணம் சம்பாதிக்கிற வேலை, நமக்கு அங்கீகாரம் கொடுக்குற வேலைன்னா நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோங்க. தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதே மெனக்கிடலை நம்ம குழந்தைகளுக்காக கொஞ்சம் செய்யணுங்க. செஞ்சுதான் செய்யணும் அப்படிங்கிறத விட மெனக்கெட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் தாங்க சொல்கிறேன், நான் என்னை உட்பட தான் சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம மெனக்கெட்டு தாங்க ஆகணும். அது காலத்தின் கட்டாயத்தில் நம்ம நிற்கிறோம். இத்தனை நாள் எப்படியோ இருந்துட்டோம். இனிமேலாவது நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம வீட்டுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம மெனக்கெட்டு தாங்க ஆகணும். பெற்றோர்கள் நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும். குழந்தைங்க வீட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை ஸ்கூல் போயிட்டு வந்தாலோ உட்காந்து பேசுங்க.
இன்றைக்கி வீடுகளில் நிறைய பேசுகிறதே குறைஞ்சி போச்சு. ஆமாங்க, நானும் அப்படி தான் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் பேசுங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்கிறது அதுதான். ஆண் பிள்ளைகளாகட்டும், பெண் பிள்ளைகளாகட்டும், பக்கத்தில் உட்கார வச்சு பேசுங்க. அவங்க எவ்வளோ வயசாக இருந்தாலும் நமக்கு அவங்க குழந்தைங்க தானே. ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா, ஒரு 6 வயசு 7 வயசுக்கு மேலே ஆனால் தனி ரூம் கொடுத்து ஒதுக்கிடுறாங்க. ஒரு 13 14 வயசு அப்படிங்கும்போதெல்லாம் அவங்க டோட்டலாக தனிமையில் தான் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அந்த தனியாக இருக்கும்போது தான் தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே வருது. முக்கியமாக நம்ம பசங்க கூட இருக்க வேண்டிய டைம் எது தெரியுங்களா? அந்த 10லேருந்து 15 வயசு டீனேஜ் வயசும்பாங்க இல்லைங்க. அந்த வயசில் தாங்க நம்ம குழந்தைங்கள கண்ணும் கருத்துமா நம்ம அரவணைப்பில் வச்சுக்க வேண்டிய காலகட்டம் அதுதான். குழந்தையில இருக்கோம், பெருசாகி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அரவணைக்கிறது இல்லைங்க. இந்த டீனேஜில் தான் நம்மளோட அரவணைப்பு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கி அதை செய்யறதில்ல. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஊட்டி விடுறதாகட்டும், பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதாகட்டும், ஒரு சண்டேல ஒரு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதாகட்டும், நான் எல்லாம் இதை என் பையனுக்கு செஞ்சிட்ருக்கேங்க. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆசையாக கேட்பாங்க, அம்மா நீ எண்ணெய் சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வச்சுக்க தெரியாமல் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம சடனாக என்ன சொல்லிடுறோம், என்னடா இவ்வளோ பெரிய பையனாயிட்டு இதை கூட செஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு ஒரு எரிச்சலை தான் அவங்க மேலே காட்டுவோம். ஆனால் அது அப்படி இல்லைங்க. குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குமுறல் இருக்குது. அது நம்மக்கிட்ட ஆறுதல் தேடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் நம்மளுக்கே இன்னும் சில விஷயம் சொல்ல தெரியறதில்ல இல்லைங்க. அது மாதிரி தான் அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அம்மா கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அம்மா இன்னைக்கு நீ ஊட்டி விடுறியா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை அவங்களுக்கு செய்ய தெரியாமல் இல்லைங்க, அவங்களுக்கு நம்மளோட அரவணைப்பு தேவைப்படுதுங்கிற கேட்குறதுக்காக தான் அதை அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் அந்த நேரத்தில் அப்படி கேட்கும்போது பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா, என்ன வேலையாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு அவங்க கேட்குற அந்த செகண்ட் என்ன என்ன வேணும் ஏது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க ப்ராப்ளம்ஸ் மொத்தத்தையும் கொட்டிடுவாங்க. நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாதான் நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணும்போது அவங்க அவங்களோட குமுறலை கொட்டுறதுக்கு வேற ஒரு இடம் தேடி போகிறாங்க. அந்த இடம் நல்லதாக இருக்குமாங்கிறது இன்றைய உலகத்தில் ரொம்ப சந்தேகம்தான், கேள்விக்குறி தான். சரிங்களா? சரிங்க, இனி டெய்லி என்னோடய ஆடியோ வரும், கேளுங்க. உங்களோட நேரத்தை நான் ஜாஸ்தி எடுத்துக்க மாட்டேன். அதனால தான் நான் வீடியோவாக போடாமல் ஆடியோ மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால், என்ன சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம இப்போது ஸ்ரீ சாந்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிற பேரில் 10 வகையான சிறுதானியங்கள் போட்டு சிறுதானிய கஞ்சி மிக்ஸு, ஏபிசி மால்ட்டு, ஊறுகாய் வகைகள், சின்ன வெங்காய ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், வத்தக்குழம்பு பேஸ்ட்டு, புளியோதரை பேஸ்ட்டு, இட்லி பொடி, இந்த மாதிரியெல்லாம் கஞ்சி மிக்ஸு, உளுந்தங்கஞ்சி மிக்ஸு, கருப்பு கவனி அரிசி கஞ்சி மிக்ஸு, மில்லட்ஸில் சிறுதானிய வகைகள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். மில்லட்ஸாகவும் சேல் பண்ணுறோம். சத்து மாவு கஞ்சி மாவாகவும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். இதுலேயே கான்டாக்ட் நம்பர் நான் போட்டுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணலாம். இந்த இயர் எண்ட் ஆஃபர் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. ஆமாங்க, எங்கள் ப்ராண்டில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. சரிங்களா? தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.